பார்க்குறோம் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டோட பிக்கெஸ்ட் குதிரை சந்தைக்கு தான் வந்திருக்கும். இங்கே பாருங்க, குதிரை அப்படியே டான்ஸ் போடுது. 2 காலில் நடக்குது, அது வேறு. டான்ஸ் போடுது, எல்லாமே பண்ணுமா? நீ போ தொலை வா, நீ அங்கே போ, அங்கே போ, அங்கே பாரு. என்னடா அங்கே போ. இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை படுக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு, படுத்துருச்சு, ரெஸ்ட் எடுக்குது. மேல உட்கார்றாங்க. நாங்க பவானி குமரபாளையம். அப்படியா? நாங்க வருஷத்துக்கு வருவோம். எங்க பூர்வீக தொழில் தான். நாங்க வருஷத்துக்கு வந்து குதிரை வியாபாரம் பண்ணுவோம், ரேஸ் குதிரை வச்சுக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் ரேஸுக்கு போவோம். இந்த குதிரைலாம் பார்த்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். கோயில் ஃபங்க்ஷனுக்கு, திருமண விழாவுக்கு, மாப்பிள்ளை அழைப்புகளுக்கு, தீர்த்த குடத்துக்கு, கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் போவோம். அதுபோக ரைடிங் ஓட்டுவோம், ஷோக்கு போவோம். இது காட்பாடி அப்ளக். இது எல்லாமே நம்மளுது தான். இது எல்லாமே நம்மளுது. மொத்தம் 25 குதிரை இருக்கு. 25 குதிரை நம்மளுக்கு இருக்கு. சேல்ஸ் இது 3 லட்சம் ரூபா. இங்க பாருங்க குதிரை எவ்வளவு வகையான ரகமான குதிரை. நம்ம சொன்னாங்கல்ல, ஆசியாவில மிகப்பெரிய குதிரை சந்தை அந்தியூர்ல தான் நடக்குது. இங்க பாருங்க, இப்ப பாக்குறோம் பாத்தீங்களா, இதெல்லாம் நாட்டு குதிரை. நம்ம நாட்டு குதிரை. இல்ல நம்ம நாட்டு குதிரை. அதெல்லாம் வந்துட்டு காட்டுவாடின்னு சொல்லுவாங்க. காட்டுவாடி ஃபாரஸ்ட்ல தான் இருக்குல்ல. ஃபாரஸ்ட்ல இருக்கிற குதிரையா? அது சூப்பரா இருந்துச்சுல. 3 லட்சம். ஆனா இங்க பாரு, குட்டி குட்டியா இருக்கு, அடிச்சிட்டு போகுது, ஒதுக்கி போகுது. நல்லா இருக்கா? சரி. இங்க பாரு, குதிரை வண்டி. சரி சரி, அடிச்சு நவுத்திட்டு போதே மகளே. இன்னும் முடி மாதிரியே இருக்கு. சரி, விட்டுரு 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 விட்டுரு. இடிக்க போதே வந்துரு. அப்படியா? சரி சரி. இங்க பாருங்க குதிரை, எவ்வளவு வகையான குதிரைகள். இது எல்லாமே நாட்டு குதிரையா? குதிரைக்கு தேவையான லாடம்லாம் இருக்கு. மாட்டு வண்டி இப்ப இந்த காலத்துல யாரையும் அதிகமா யூஸ் பண்ண பார்த்து கூட மாட்டாங்க. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் தான். இப்ப நாம பாருங்க இங்க பாக்குறோம், இது லாடம்ல குதிரைக்கு தேவையான பொருள் எல்லாமே. இங்க பாரு குதிரை, மிகப்பெரிய குதிரை. ஒட்டகம். இங்க பாரு குதிரை தூக்கி அடிச்சிட்டு போகுது. வா போலாம், வா ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க ஒட்டகம். ஒட்டகம்லாம் பக்கத்துல ஃபர்ஸ்ட் இப்பதான் நேர்லயே பாக்குறோம், அது வேற விஷயம். உங்க ஊர் சைடு வருமா? உங்க ரோட்ல நடந்து போகல? டிராவல் விஜய், டிராவல் விஜய். இப்ப நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, மிகப்பெரிய ஒரு ஒட்டகம். நம்ம ஒட்டகத்தை நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். இப்பனா இது மாதிரி எங்கேயும் பார்த்தது இல்லை. இந்த ஒட்டகம் வந்து பெரிய ஆளுங்களுக்கு வந்து 200 ரூபாய். இன்னும் சின்ன பசங்க இருக்காங்களா, குட்டி பசங்க, அவங்களுக்குலாம் 100 ரூபாய். அது பக்கத்துல குதிரை இருக்குல்ல, அந்த குதிரைக்கு வந்து 100 ரூபாய் பெரிய ஆளுங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு வந்து 50 ரூபாய். வாங்க அப்படியே பார்க்கலாம். இன்னும் வேற நிறைய தான் இருக்கு குதிரை, இந்த குதிரை சந்தை.
அங்க ஒரு ஒட்டகம் இருக்கு, 2 ஒட்டகம் இருக்கு. பாய், உனக்கு லக் இல்ல. எப்படி குதிரை பக்கடி நீ பக்கத்துலயா நிறுத்திக்கலாம். இடிக்கும் போதே வந்துரு. சூப்பரா இருக்குது, வா. பாய் கட்டு வா. அப்படி போ, எங்க பாருல குதிரை. குதிரை குட்டி. குட்டி தான், வா. குதிரை சந்தை. இங்க பாருங்க, குட்டி குதிரை. குட்டிலாம் தரமாட்டாங்க, அம்மாவோட தான் தருவாங்க. கலது குட்டியா? கோயம்புத்தூர். அவர் குதிரைக்காரர் பேர் இவர் மாமாக்கண்ணு. இந்த குதிரை வந்து காத்தியாவதி. இது வந்து இது என்ன வகை? காத்தியாவதி. காத்தியாவதி. ஆமா, குண்டு குதிரை, பொட்டை. பொட்டை. இது எல்லாமே பொட்டை, இந்த 2 பொட்டை. அது வந்து ஆணு. அந்த 3. இந்த குதிரை வந்து 3 லட்சம் ரூபாய்ங்க. 3 லட்சம் ரூபாய்? ஆமா, அது 3 லட்சம் ரூபாய்ங்க. ஆமா, அதாவது சாரட்டு வண்டியில போட்டுறது. சாரட்டு வண்டியில போட்டுறது, சரிங்களா? அந்த கடைசியா நிக்குது பாத்தீங்களா, அது ரேஸ். ரேஸ் போறது அந்த குதிரை. தட்டாவில் வருது மாதிரி தட்டாவில் போட்டு ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த குதிரை அது. அப்புறம் அதுல டான்ஸ். இது டான்ஸ். டான்ஸ் ஆடுங்க. சாரட்டு வண்டியில போட்டுவாங்க. 4 குதிரை 5 குதிரை பூட்டி ஓட்டுறது, பொண்ணு மாப்பிள்ளை ஏலத்து. இது 2 3 லட்சம் ரூபா வருதுங்க. அது 2.5 லட்சம் ரூபா வருங்க. அது டான்ஸ் தாங்க. இதுக்கு 6 வயசு, அதுக்கு 7 வயசு. 7 வயசுங்க. அதுக்கு வந்து 6 வயசு. அந்த கடைசியா நிக்கிறது வந்து 6 வயசுங்க. 4 பல்லு. அது பல்லு வகை எப்படி? குதிரை பார்த்து வாங்குறவங்க பல்லு பார்ப்பாங்க, எத்தனை பல்லுன்னு. சுழி எல்லாம் சுத்தமா இருக்குதான்னு பார்ப்பாங்க. 10 சுழி 9 சுழி நல்லா இருக்குதான்னு பார்த்து வாங்குவாங்க. அப்புறம் மூஞ்சி, காதுகா. இந்த காது பார்த்தீங்களா இப்படி இருக்கும். காது படுத்தமா இருந்ததுன்னா அவரை பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கு. நிறைய சுழி இருக்குது. கொண்டு ஓட்டி பார்ப்பாங்க, ஏர் சவாரி பண்ணி பார்ப்பாங்க, மேல எல்லாம் பண்ணுவாங்க. கரண்ட் இங்க இல்லைங்களா? மாடலு இது? மாடலே இல்லைங்க. 6-7 வயசு. 6 வயசு. 6-7 வயசு. செம்மையா இருக்கு, ஒயிட் கலர்ல. கன்னியாகுமரி. அதுதான் ரேஸ் குதிரைங்களா? 10 பிரைஸ் ரேஸ் குதிரை. தொட்டு பார்க்கலாமாண்ணா? தொட்டு பார்க்க அப்படி எட்டியும் பார்த்து சாமி. அவ்வளோதான், போதும் போதும். நல்லா இருக்கு. இடிக்க இப்போ நம்ம குதிரை பார்க்குறோங்க பார்த்தீங்களா? அங்கே ஒரு ஒயிட் குதிரை, இங்கே பிளாக்கு, இங்கே செகில், இங்கே ஒயிட்டு பிளாக். இங்கே பாருங்க, இந்த பிளாக்லாம் வேற லெவலுக்கு ரேஸ் குதிரை மாதிரியே இருக்கு. இதெல்லாம் கேட்டேன்னா ஒரு 3 லட்சம் பக்கம் சொல்லுவாங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் குதிரைக்கு என்னென்ன கொடுக்கறது எப்படின்ட்டு. பாருங்க குதிரை எவ்வளோ இருக்கு. இதுதான் குதிரை சந்தை. ஆசையோட மிகப்பெரிய குதிரை சந்தைன்னு சொல்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் தான் இந்த அந்தியூர். இது ஃபுல்லா இருக்கு, கடைசி வரைக்குமே இருக்கு. இங்க பாருங்க, காரா நிக்குது, எல்லாம் பணக்கார காரா இருக்கு. குதிரை வளர்க்குற ஒரு ஒவ்வொருத்தரும் 20. இந்த நம்ம மாடு வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம், அதே மாதிரி தான் இந்த குதிரைலாம் வளர்க்குறது. பாருங்க, பில்லு, அது தட்டு, தேவையானது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு. 3 லட்சம் 4 லட்சம். இங்க பாரு குதிரைலாம் எவ்வளவு அழகா இருக்கு. பிங்க் கலரு ஒயிட் கலர் மாதிரியே இருக்குங்க. நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, குட்டி ஆடு. இது வந்து அசாம் பிரீடம். இந்த பாருங்க, எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்று 15,000, அதெல்லாம் 12,000 13,000. இது 12,000 13,000. குட்டி குட்டி ஆடு இருக்கு. இல்ல சின்னதா தான் இருக்கு, முட்டி அளவு, முட்டி ஹைட்டோட சின்னதா தான் இருக்கு. இப்ப பாக்குறது பிளாக் குதிரை, இங்க ஒயிட் குதிரை ஒண்ணு இருக்கு, இங்க செகிலு. இங்க பாரு, அப்படியே ராட்சசன் மாதிரி எவ்வளவு பெருசு. நம்மளோட மிகப்பெரிய ஒரு குதிரை எல்லாம் இங்க இருக்கு. அது கருப்பு, வேற லெவல். நம்மளுக்கு கருப்பு தான் லைக் பண்ணுவோம். கருப்பு ஒயிட். இங்க பாரு, இப்ப நம்ம பாக்குறோங்க பாத்தீங்களா, இங்க ஒரு டென்ட் போட்டு மிகப்பெரிய பெரிய பெரிய கப்பலா வச்சிருக்காங்கல்ல, குதிரை ரேஸ் நடக்குது. அதுக்கெல்லாம் என்ட்ரி போட்டுட்டு இருக்காங்க. அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்களா, ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது, அவ்வளவுதான் இருக்கும் குதிரை ரேஸ். இது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததில்ல, பார்க்கலாம், வெயிட் பண்றோம்.
வெயிட்டிங். அங்க வந்து இன்னும் என்ட்ரி எந்த போட்டுருக்காங்க. குதிரை எந்த குதிரை எந்த கப்பு ஜெயிக்கணும்னு பாக்கணும். பிகிலே கப்பு தான் முக்கியம் பிகிலே அப்படின்னு கப்பு முக்கியம் இதுல. இருக்கு பிகிலு. நிறைய கப் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி எவ்வளோ ரேஸ் நடக்குதுன்ட்டு. அந்த ரேஸ் அதிகமா வின் பண்ற குதிரை வந்து இங்க அதிகமா சேல்ஸ் கூட போகும். சாம்பியன் வாங்குற குதிரை எதுன்னு பாக்கலாம். அது பெருசா ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. நெக்ஸ்ட் டைம் அந்த குதிரை தான் நான் ஏலத்துல எடுத்து வந்துக்கிறேன். பிரைஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 11 12 வரைக்கும் இருக்கு. மொத்தம் 30 குதிரை சேர்ந்திருக்குது. இப்போ இரண்டாவது 10 கோட்டையும் ஒரு செட்டு, மூன்றாவது 10 குதிரை ஒரு செட்டா பிரிச்சு 3 10 குதிரை 30 குதிரை இருக்குது. என்ட்ரி ஆயிருக்கு 30 குதிரை. இதுல வந்து 10 குதிரை 3 குதிரை தேர்ச்சி பெற்ற குதிரை 3 நிப்பாட்டி, அடுத்த தேர்ச்சி பெற்ற குதிரை 3, மறுபடியும் தேர்ச்சி பெற்ற குதிரை 3 குதிரையும் ஃபைனல் ரவுண்ட்ல 9 குதிரை விட்டு அதுக்கு ஃபைனல் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு எல்லா குதிரைக்கும் பிரைஸ் வருவாங்கன்னா இதுக்கு எல்லாம் தயாராகிங்க. இதுதான் விதிமுறை. 3 ரவுண்டு வரணும் கிரவுண்ட. அதனால ஜாக்கி ஓனர் எல்லாம் இங்க வந்தீங்கன்னா அது தெளிவுபடுத்திடுறோம். பாயிண்ட் ஆரம்பத்துல இருந்து 3 ரவுண்டு வந்துடணும் வாங்க. அதனால கண்டிப்பா இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோடைய இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க பாருங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் அந்த பையன் தான், அந்த 9 தான் ஃபர்ஸ்ட் போகுது. அந்த பையன் தாத்தா இல்ல அந்த பையன் நிறுத்திட்டான். இங்க பாருங்க தாத்தா ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. அதுக்கு பேர் சின்ன பையன் 9வது நம்பரு 5 ஃபர்ஸ்ட், 2வது 9 9 அடிச்சு சேர்த்துட்டாங்க. 9 ஏறிடுச்சு. 4 வேற 4 அடுத்து 1 இங்க 10 அப்படியே ஸ்லோ ஆயிருச்சு. இங்க 2 3 இதெல்லாம் 8 6 எல்லாம் சும்மா விளையாடுதுங்க. அங்க ஒரு பையன் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. 9 தான் ஃபர்ஸ்ட். 9 அடுத்து நோத்துறாங்க. வேற 9 5 9 தான் ஃபர்ஸ்ட் வரும். இல்ல தாத்தா ஏறிடுவாரு. இங்க வேற 4. இதுதான் 3வது போகும் போல. தாத்தா ஏறிட்டாரு. 9 ஃபர்ஸ்ட். 9 ஃபர்ஸ்ட். 9 தான் ஃபர்ஸ்ட். 9 ஃபர்ஸ்ட். 9 ஃபர்ஸ்ட். 5 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து பெரிய குதிரை மூணாவது குதிரை வந்து கொண்டிருக்கிறது. வின்னு 3வது குதிரை வந்து கொண்டிருக்கிறது. 4வது 3 முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். 5வது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இங்க பாருங்க அடுத்த ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு. 10 பேருக்கு வெளியே போயிடுது. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். அது கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். சொல்ல கேக்குறீங்களா? யாரு கேட்க மாட்டீங்களே. கேமரா நம்ம பட்டாதான் பொறுப்பு. ஓரவாளையிலுங்க நாங்க சொல்லிட்டே இருக்கோம். தயவு செய்து குதிரைய டோக்கன் வாங்கின குதிரையை கறந்து தாண்டி போயிடாதீங்க.
செகண்ட் ரவுண்ட் அண்ணா, எவ்வளவு குதிரை லைனுக்கு வந்திருக்குது? 10 அடுத்து 10 11 12 15 14 15 16 17 18 19 20 அடுத்து நான் டோக்கன் குத்தி இருக்கிறீங்களா எல்லா குதிரைக்கும்? எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. நான் சொல்லுவாங்கல 1 2 3 அப்படியே 3 சொல்லுவாங்க. டோக்கன் குத்தி இருக்குதா? சொல்லுவாங்க. அண்ணா, இந்த குதிரை உள்ள வர்ற இடத்துல வழி விடுங்க. குதிரை வந்துட்டு இருக்குது. நான் இருங்க, அவசரப்பட்டுறாதீங்க. கொடியா செஞ்சாதான் குதிரை விடணும். தம்பி கொஞ்சம் ஒட்டி நிப்பாட்டு சாமி. நம்பர் குதிரை 14 14 நம்பர் 14 வந்துருதா அண்ணா? 14 நம்பர் குதிரை வந்துருச்சா? ஏங்க 14 குதிரை ஓனர் யாருங்க அண்ணா? 14 நம்பர் குதிரை வந்துருச்சா? 14 வந்துருச்சா? மொத்தம் எத்தனை குதிரை? கோட்டை தாண்டி வரக்கூடாது. கோட்டுக்குள்ள நிப்பாட்டுங்க. அப்படியே நிப்பாட்டுங்க. கோட்டுக்குள்ள நிப்பாட்டுங்க. பாக்குறேன் பாத்தீங்களா, 3வது ரவுண்ட்ல லேடிஸ் இருக்காங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்காரு. இங்க ஒரு சின்ன பையன், இங்க பாத்தீங்களா ஒரு சின்ன பையன். 3வது ரவுண்ட் பார்க்கலாம். 25வது இரண்டாவது ரவுண்ட் துருசிறு பந்தயம் தொடங்க உள்ளது. இரண்டாவது ரவுண்ட் அதை காண வருகை தந்திருக்கும் வேதாரண்யம் எம்பி டி.வி. ராஜேந்திரன் அவர்களை விழாக்குழுவின் வருக வருக வரவேற்கிறோம். 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 14 11 ஓடிட்டு இருக்கு. 16 லாஸ்டா போயிட்டு இருக்கு. 17 ஃபர்ஸ்ட் போறது 14. தம்பி வெளியில இல்லைங்க, பொதுமக்களை தம்பி வெளியில போயிடுங்க. வெளியில போ தம்பி, வெளியில போ. அந்த ஓரத்துல போட்டு பிளாக் குதிரை வருது. பேரிகார்ல சாய வேண்டாம். சாயாம உங்க கால் தரிசல் நின்னு பாருங்க. வாங்க இந்த பக்கம் மேல விட்டு போறாங்க. பேரிகார்ல சாயாதீங்க. முதல் சுற்று வந்து கொண்டிருக்கிறது. ஓ 19 முதல் சுற்று வந்து 12 அந்த ரெட் கலர் பார்க்கலாம். குதிரைகள் போதான்ட்டு பின்னாடி ஏறுதான்ட்டு. இரண்டாவது சுற்று சென்று கொண்டிருக்கிறது. 11 தான் ஃபர்ஸ்ட் செகண்ட். இரண்டாவது சுற்று வந்து 19 ஃபர்ஸ்ட். இரண்டாவது சுற்று வந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிகளோட கவனத்தை ஓ பிளாக்கா அங்க பாரு. 19 11 14 மூணாவது ரவுண்டு போய்கொண்டிருக்கிறது. மூணாவது ரவுண்டு போய்கொண்டிருக்கிறது. மூணாவது ரவுண்டு குதிரைகள் போய்கொண்டிருக்கிறது. மூணாவது ரவுண்டு குதிரைகள் அதிபயங்கரமான வேகத்தில் அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. 15 தான் லாஸ்ட். மின்னல் வேகத்தில் 15 லாஸ்ட். குதிரை அளவிடாத வேகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. முதல் குதிரை, இரண்டாம் குதிரை, பிளாக் பிளாக் ஃபர்ஸ்ட். குதிரையின் நம்பர் 14, இரண்டாம் பாரு 14 ஃபர்ஸ்ட், செகண்ட் 19 11 குதிரைகளை வெளியே செல்லவும், குதிரை வெளியே கொண்டு செல்லவும், ஓடி முடிஞ்ச செகண்ட் ரவுண்ட் செகண்டா வின் பண்ணதால அடிக்கிறாங்க. ஒரு 10 ரன் அப்படியே வெளியே போயிரு. வெளியே குதிரையை வெளியே கொண்டு செல்லவும். அடுத்து 3வது ரவுண்டுக்கு வெயிட்டிங். 3வது ரவுண்டுக்கு ரெடியா இருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு லேடிஸ், ஒரு சின்ன பையன் இருக்கான். ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி, ஒரு சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவர் ரேஸ் பண்றான். கொஞ்சம் பாருங்க.
பார்த்து நீங்க ஒண்ணு நினைக்கிறாங்க ஆரம்பிக்கலாங்களா ஆனா கொஞ்சம் அந்த போஸ்ட் அப்படியே நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க மூணு மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க ஒன்று அப்படியே பேக் வாங்குது. 10 26 அந்த தாத்தா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஓட்டினார்ல அவரை தான் திருப்பி மறுபடியும் 26ஆவதுல ஓட்டுறாரு. கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. கொஞ்சம் அப்படியே பின்னாடி தள்ளி நிலைக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் போகிறது 23, மொத்தம் முடியுதுங்க. 23, 26, 29, 25. எல்லாரும் கேரம் போட்டாதீங்க, தயவு செஞ்சு குடுத்துல கூடிங்க. கேரம் போட்டா பவுல் பண்ணுவாங்க. கேரம் போன்னு சொன்னாங்க. இரண்டாவது சுற்று வந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது 2 வந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் கரெக்ட் தெரியும். அவன் என்னதான் சொல்ற ஆகலின்னு சொல்லி இப்போ வந்து 3 ரவுண்ட் முடிஞ்சிச்சு. ஃபைனல் மட்டும் வந்து ஈவினிங் 5 மணிக்குன்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம் வாங்க. வேற எல்லாம் தவிர நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இந்த கப்பெல்லாம் பெரிய பெரிய கப் வச்சிருக்காங்க. நிறைய ப்ரைஸ் இருக்கு. யாருமே இல்லை வெறிச்சோடி 5 மணிக்கு மேலே. அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போகும்போது இங்கே வர குதிரைங்களா. எப்படி நம்மளை பாக்குது. பாக்குறீங்களா பெரிய குதிரை. இப்படி எதுவும் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இங்க குதிரை நிறைய வகையான குதிரைகள் எல்லாமே பார்க்கலாம். ஆசியாவிலேயே குதிரை சந்தைனா இங்கதான். முடிந்த பின்பு வந்தால் போதுமானது. கவியரசு அவர்களை வரவேற்பதில் விழாக்குழு பெருமை கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா குட்டை மாடு. சின்னதா அழகா இருக்கு. சின்னதா இருந்தாலும் அப்படியே தலை ஆட்டிட்டு இருக்கு. பியூர் ஒயிட். நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா குட்டி மாடு. வரேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கு. இந்த சைஸே இவ்வளோதான். பெரிய சைஸ் இதுதானாமா. இங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்கு. நம்ம முட்டிக்கிட்டு தான் இருக்கோம். சூப்பராக அழகாக க்யூட்டாக இருக்கு. அங்கே குதிரை, இங்கே குதிரை, அங்கே குதிரை இருக்கு. டாக் எல்லாம் படுத்துட்டு இருக்கு.
நம்மளுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி டாக்லாம் வளர்க்கணும்னு ஆசை. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் பெண் டாக் தான் இருக்கு அதிகமா. எல்லாமே பெண் டாக் தான் இருக்கு பாருங்க. இது எல்லாமே பெண் டாக் தான். நம்ம பாக்குறோங்க பாத்தீங்களா, எங்க டாக் எல்லாம் படுத்துட்டு இருக்குல்ல, இதுல சிப்பி வகையா டாக். டாக் நிறைய வகை இருக்குல்ல. இந்த சிப்பி பாருங்க எப்படி செம்ம ஸ்பீடா போகல, இந்த ரேஸ்லாம் போகல, அது மாதிரி டாக். ஒன்று அழகா நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருக்கு வெயில்ல. இங்க பாருங்க குட்டி டாக், குட்டி மாடு சூப்பரா இருக்கா. இந்த மாதிரி எருது மாதிரி குட்டியார் தான் இருக்கு. பாத்தியா, ரவ்யா இருந்தாலும் என்ன வேலை காட்டுது. குட்டி ஆடு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ரொம்ப பாய்ச்சலா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. இங்க வர குட்டி மாடு தான் எல்லாமே. நாட்டு மாடு இருக்கு, எருது மாதிரி இது மாதிரி எல்லாமே குட்டி குட்டியா இருக்கு. ஆடு குட்டி ஆடு, பெரிய ஆடு அதுதான்.